பல் ப்ரொடெக்ஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் அ global comprehensive dentistry. These are the preventive health டு த டென்டல் பல்ப்பை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. என்ன மாதிரி இரிட்டேஷன்னா, மெக்கானிக்கல் இரிட்டேஷன், கெமிக்கல் இரிட்டேஷன், தெர்மல் இரிட்டேஷன், மைக்ரோ லீக்கேஜ், டிசீஸு, கேரிஸு, த்ரோமா, அட்ரிஷன், அப்ரேஷன் இதில் இருந்தும். மெக்கானிக்கல் இரிட்டேஷன் வந்து கேவிட்டி ப்ரிப்பரேஷன் பண்ணல. அதுக்கப்புறம் கெமிக்கலில் வந்து பாஸ்போரிக் ஆசிட், ஜிங்க் ஃபாஸ்பேட் சிமெண்ட்டில் போடல. அதுக்கப்புறம் வந்து கெமிக்கல் இரிட்டேஷனில் வந்து ஹீட் வந்து கொடுக்கல, மைக்ரோ லீக்கேஜ் வரும். இப்போ வந்து பேஸ்ட் ஆன் த திக்னஸில் வந்து எத்தனை பெர்சன்டேஜ் பல்ப் டாக்ஸிக் வந்து இருக்கும் அப்படின்னா 0.5%, 0.5 வந்து இருந்துச்சுன்னா 25% ஆஃப் டாக்ஸிக்கு. அதுக்கப்புறம் வந்து 1 வந்துச்சுன்னா 10% டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் உள்ளே போகும். அதுக்கப்புறம் 2 வந்துச்சுன்னா மினிமலாக இருக்கும் அல்லது நில்லாக தான் இருக்கும். பல் ப்ரொடெக்டிவ் ஏஜென்ட் வந்து இஸ் selected in the basic requirements of the materials. It should be. அதுக்கப்புறம் நிறைய பல் ப்ரொடெக்டிவ் ஏஜென்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து கேவிட்டி சீலர், கேவிட்டி லைனர், கேவிட்டி பேசன் இருக்குது. கேவிட்டி சீலர்லேருந்து வார்னிஷ் அண்ட் பாண்டிங் ஏஜென்ட் வந்துடும். வார்னிஷ் வந்து அடுத்த இமேஜில் வந்துடும். இது வந்து ஒரு கம் மாதிரி இருக்குது. சிந்தட்டிக் ரெசின், இட் இஸ் ஆர்கானிக் சீலண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து திக்னஸ் வந்து 2 to 5 மைக்ரோமீட்டரில் இருக்குது. கேவிட்டி சீலர் வந்து ரெசின் பாண்டட் ஏஜென்ட்டில் வந்து கேவிட்டி சீலர் வந்து இருக்குது. தீஸ் ஆர் அக்செப்டட் இன் த மெத்தட் ஆஃப் பாண்டிங் ஆஃப் த கேவிட்டி சீலர் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கேவிட்டி லைனர் தனியாக இருக்குது. இதெல்லாம் வந்து அடுத்ததில் வந்து பார்க்கணும். கேவிட்டி பேஸ் வந்து ஜிங்க் ஃபாஸ்பேட், ஜிங்க் பாலிகார்பாக்சைடு, ஜிஐசியில் யூஸ் பண்ணுறாங்க கேவிட்டி பேஸு. கேவிட்டி லைனரோட காம்போனண்ட் வந்து காம்போனண்ட்லாம் என்னென்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஜிஐசி. கேவிட்டி சீலரோட காம்போனண்ட் வந்து ரெசின் பாண்டட் இன்க்யூபர் ஏஜென்ட்டில் வந்து இருக்குது. கேவிட்டி லைனர் வந்து வார்னிஷ் இருக்குது.